வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். சிரிய ஊடகங்கள் அலிப்போ அருகே இஸ்ரேலிய விமானப்படையின் விமான தாக்குதலை அறிவித்தன. இது கடந்த மாதம் பஷார் அல் அசாத் தூக்கி எறியப்பட்டதிலிருந்து சிரியாவுக்குள் நடந்துள்ள சமீபகால இஸ்ரேலிய விமான தாக்குதல். சிரியாவின் ஷாம் எஃப்எம் வானொலி வெளியிட்ட தகவலின்படி இஸ்ரேலிய விமானங்கள் ஏவிய ஏவுகணைகள் சிரியாவின் அலிப்போ நகருக்கு அருகிலுள்ள அல் சஃபீரா நகரில் உள்ள ஒரு பாதுகாப்பு வசதி மற்றும் அறிவியல் ஆராய்ச்சி மையத்தை தாக்கின. இந்த தாக்குதல்களால் உயிர் சேதம் ஏற்பட்டதா என்பது தெளிவாக தெரியவில்லை. ஆனால் சக்தி வாய்ந்த ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டு நடந்த தாக்குதல்கள் இலக்கு வைக்கப்பட்ட பாதுகாப்பு வசதி மற்றும் அறிவியல் ஆராய்ச்சி மையத்தை தரைமட்டமாக்கின. அசாத் ஆட்சி காலத்தில் சிரியாவின் பல நகரங்களில் அறிவியல் ஆராய்ச்சி மையம் என்ற பெயரில் ஈரானிய ஆயுத தொழிற்சாலைகள் இயங்கின. அவற்றில் தயாரிக்கப்பட்ட ஆயுதங்கள் ஹெஸ்பொல்லாவுக்கு கொடுக்கப்பட்டன. இப்போது சிரியாவில் ஈரானிய இராணுவமும் கிடையாது, ஹெஸ்பொல்லாவும் கிடையாது. சிரியாவின் அறிவியல் ஆராய்ச்சி மையங்களில் ஈரானின் ஆயுத தயாரிப்பும் கிடையாது. ஆனால் அறிவியல் ஆராய்ச்சி மையங்களில் கைவிடப்பட்ட ஆயுதங்கள் இருக்கலாம். அத்துடன் ஆயுத தயாரிப்புக்கு தேவையான இயந்திரங்கள் உள்ளன. அதனால்தான் இஸ்ரேலுக்கு அவற்றை தாக்கி தரைமட்டமாக்குகிறது. அல் சஃபீரா பகுதியில் வசிப்பவர் பெயர் வெளியிடாத நிலையில் AFP-யிடம் கூறிய போது இஸ்ரேலியர்கள் ஆயுத தொழிற்சாலைகளை தாக்கினார்கள். மொத்தம் 5 தாக்குதல்கள் நடந்தன. தாக்குதல்கள் மிகவும் வலுவாக இருந்தன. வலுவான தாக்குதல்களை தரையை அதிர வைத்தது. கதவுகள் மற்றும் ஜன்னல்கள் கிடுகிடுத்தன. இதுதான் நான் என் வாழ்நாளில் கேட்ட மிக வலுவான தாக்குதல்கள். அதன்போது எழுந்த வெளிச்சம் இரவை பகலாக மாற்றியது என்று கூறினார். டிசம்பர் தொடக்கத்தில் ஹயாட் டக்ரீர் அல் ஷாம் அல்லது HTS இயக்கத்தின் தலைமையிலான தாக்குதல்கள் அசாத்தை வெளியேற்றியதில் இருந்து இஸ்ரேல் சிரிய இராணுவ சொத்துக்கள் மீது நூற்றுக்கணக்கான தாக்குதல்களை நடத்தியது. அந்த தாக்குதல்கள் சிரிய இராணுவ சொத்துக்கள் இஸ்ரேலின் விரோதிகளின் கைகளில் விழுவதை தடுப்பதை நோக்கமாக கொண்டதாக இஸ்ரேல் கூறியது. இலக்குகளில் ரசாயன ஆயுத தளங்கள், ஏவுகணைகள், வான் பாதுகாப்பு மற்றும் விமானப்படை மற்றும் கடற்படை இலக்குகள் அடங்கும். அசாத் ஆட்சியை அகற்றுவதற்கு தலைமை தாங்கிய ஹயாட் டக்ரீர் அல் ஷாம் இயக்கத்தின் தலைவர் அஹ்மத் அல் ஷாரா கடந்த மாதம் கூறிய போது சிரியாவில் விமான தாக்குதல்களை நடத்துவதற்கு இஸ்ரேலுக்கு இனி எந்த தேவையும் கிடையாது. இஸ்ரேலுக்கு நாம் விரோதிகள் அல்ல என்று கூறினார். ஆனால் அவர் இஸ்ரேலிய கவலைகளுக்கு மறைமுகமாக பதிலளித்தார். புதிய சிரிய அரசாங்கம் இஸ்ரேலை அச்சுறுத்தாது, அத்துடன் ஈரான் சிரியாவில் தன்னை மீண்டும் நிலைநிறுத்த அனுமதிக்காது என்று உறுதியளித்தார். இஸ்ரேலுக்கும் சிரியாவுக்கும் ராஜதந்திர உறவுகள் இல்லை. 1948ஆம் ஆண்டு இஸ்ரேல் என்ற நாடு அறிவிக்கப்பட்டதிலிருந்து இஸ்ரேலும் சிரியாவும் முறையாக ஒரு நிரந்தர யுத்த நிலையில் உள்ளன. 5 தசாப்தங்களுக்கு மேலாக நீடித்த அசாத் ஆட்சியின் வீழ்ச்சி இஸ்ரேலுக்கும் அதன் அண்டை நாடுகளுக்கும் இடையில் அங்கீகாரம் பெற ஒரு வரலாற்று வாய்ப்பை அளிக்கும். அதே வழியில் சிரியாவில் உள்ள சாத்தியமான அதிகார வெற்றிடம் மேலும் குழப்பத்திற்கு வழிவகுக்கும் என்று இஸ்ரேல் கருதுகிறது. அதனால் தான் வருங்காலத்தில் இஸ்ரேலுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்த சாத்தியமுள்ள இராணுவ சொத்துக்களை சிரியாவில் அளித்து வருகிறது. அதே நேரத்தில் சிரியாவில் அசாத் ஆட்சி கவிழ்ந்த பின் வித்தியாசமான சம்பவங்கள் நடக்க தொடங்கியுள்ளன. அசாத் ஆட்சி நடந்த காலத்தில் அசாத் ஈரான் மற்றும் ரஷ்யாவுடன் நெருக்கமாக இருந்தார். முதலாவது எதிரி இஸ்ரேல், இரண்டாவது எதிரி அமெரிக்கா. அமெரிக்காவுக்கு சிரியாவுடன் எந்த ராஜதந்திர தொடர்புகளும் கிடையாது. இப்போது புதிய ஆட்சியில் நண்பர்களும் எதிரிகளும் இடம் மாறிவிட்டார்கள். சிரியாவின் புதிய தலைவர் முன்பு அபு முஹம்மது அல் ஜுலானி என்று அறியப்பட்ட அஹ்மத் அல் ஷாரா சிரியாவில் உள்ள ஹெர்மன் மலையின் சிறிய பகுதி உட்பட சிரியாவில் உள்ள இடையக மண்டலத்திலிருந்து படைகளை வெளியேற்றுமாறு இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுக்குமாறு அமெரிக்காவிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார் என்று ராஜதந்திர வட்டாரங்களில் கூறப்படுகிறது. அஹ்மத் அல் ஷாராவின் கோரிக்கை இருந்த போதிலும் இஸ்ரேலிய அதிகாரிகள் இந்த விஷயத்தில் அமெரிக்காவிடமிருந்து முறையான தகவல் எதுவும் பெறவில்லை என்று கூறப்படுகிறது. இஸ்ரேல் தனது பாதுகாப்பில் சமரசம் செய்யாது என்று பெயர் வெளியிடாத இஸ்ரேலிய பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். முன்னதாக நேற்று வெள்ளிக்கிழமை டமாஸ்கஸின் புதிய ஆளுநரான மஹேர் மர்வானை அமெரிக்க வானொலி NPR நேர்காணல் செய்தது. அவர் அமைதிக்கான சிரியாவின் விருப்பத்தை தெரிவித்துவிட்டு இஸ்ரேல் அல்லது வேறு எந்த நாட்டுக்கும் தமது அரசுக்கும் விரோதம் எதுவும் கிடையாது என்று தெரிவித்தார். இடையக மண்டலத்தில் இஸ்ரேலின் நடவடிக்கைகள் இயற்கையான எச்சரிக்கையால் தூண்டப்பட்டதாக இருக்கலாம் என்று தாம் ஊகிப்பதாக மர்வான் கூறினார். கடந்த அசாத் ஆட்சியில் இஸ்ரேலுக்கு ஏற்பட்ட கசப்பான கடந்த காலம் அவர்களுக்கு இயற்கையான எச்சரிக்கையை கொடுத்திருக்கலாம். ஆனால் இப்போது இருப்பது புதிய சிரியா. நாங்கள் இஸ்ரேலுக்கு பயப்படவும் இல்லை, பகைமையும் கொண்டிருக்கவில்லை. இஸ்ரேலின் பாதுகாப்பை குறைமதிப்பு உட்படுத்தும் எதிலும் தலையிடும் திட்டம் எங்களிடம் இல்லை. எமது மக்கள் சகவாழ்வையும் சமாதானத்தையும் விரும்புகின்றனர் என்று அவர் குறிப்பிட்டார். சிரியாவின் புதிய அரசாங்கத்தை முறையாக அங்கீகரிப்பதை நோக்கி ஜனாதிபதி ஜோ பைடன் நிர்வாகம் நகர்கிறது என்று கடந்த வாரம் வெள்ளை மாளிகைக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவித்தன.
இந்த அறிவிப்புக்கு ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட டொனால்ட் ட்ரம்பின் பதவியேற்புக்கு முன்னதாக இருக்கலாம் என்று பேச்சுவார்த்தைகளை நன்கு அறிந்த ஒரு வட்டாரம் சுட்டிக்காட்டியது. டொனால்ட் ட்ரம்பின் பதவியேற்பு இம்மாதம் 20ஆம் தேதி நடக்க உள்ளது. முன்னதாக அல் qaedaவின் சிறிய கிளையான அல் நுஸ்ரா முன்னணியின் அஹ்மத் அல் ஷாராவின் தலைமை காரணமாக அமெரிக்கா அவரது தலைக்கு $10 மில்லியன் சன்மானத்தை அறிவித்திருந்தது. இருப்பினும் சமீப காலத்தில் அமெரிக்க பிரதிநிதிகள் டமாஸ்கஸ் சென்று ஜுலானியை சந்தித்தனர். $10 மில்லியன் சன்மான அறிவிப்பை திரும்ப பெற்றுக் கொண்டது. அமெரிக்க பிரதிநிதிகளுடனான கலந்துரையாடலின் போது அஹ்மத் அல் ஷாரா சிரியாவின் அரசியல் மற்றும் பொருளாதார நிலப்பரப்பை உறுதிப்படுத்துவதாக உறுதியளித்தார் மற்றும் அமெரிக்க அதிகாரிகளுக்கு தனது படைகளின் குறுக்கீடு இல்லாமல் கிறிஸ்தவர்கள் சுதந்திரமாக இருப்பார்கள் என்று உறுதியளித்தார். இருப்பினும் இஸ்ரேல் சிரியாவில் இடையக மண்டலம் அல்லது அதற்கு அப்பால் உள்ள பகுதியிலிருந்து தமது ராணுவம் தொடர்ந்து இருப்பது இஸ்ரேலின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக மட்டுமே என்று வலியுறுத்துகிறது. இந்த வார தொடக்கத்தில் IDF ஆபரேஷன் ஹெவி ரோட்ஸ் என்ற பெயரில் ஷால்டாக் சிறப்பு படைப்பிரிவின் துருப்புக்கள் சிரியாவில் நடத்திய அதிரடி தாக்குதல்கள் பற்றிய விவரங்களை முதல் தடவையாக வெளியிட்டது. செப்டம்பர் 8ஆம் தேதி நடந்த இந்த அதிரடி தாக்குதல் நிலத்தடி வளாகத்தில் சிறிய ராணுவ துருப்புக்கள் பலர் கொல்லப்பட்ட விவரங்களையும் வெளியிட்டது.